அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். ஒரு திரைப்படத்தின் வெற்றி விழா மற்றும் நன்றி அறிவிப்பு விழா மேடை. என்னுடைய திரைப்பயணத்தில் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாயிருச்சு. மௌனம் பேசியதை தொடங்கி இந்த நிமிடம் வரைக்கும் எந்த திரைப்படத்திற்கும் என்னுடைய திரைப்படங்களுக்கு வெற்றி விழா நடந்ததும் இல்லை, நன்றி அறிவிப்பும் நடந்ததும் கிடையாது. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, அப்படி ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைக்கலை. மாபெரும் வெற்றி படங்களாக இருக்கும் பொழுதும் வீட்டுக்குள்ளே தான் முடையும் கிடந்திருக்கேன். அது பருத்தி வீரருடைய வெற்றியாக இருக்கும்போது சரி, வணிக ரீதியாக தோல்வியை தந்தாலும் அப்பவும் வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கேன், வெளியே வர்றதில்லை. நான் என்னுடைய திரைப்படங்களை பொதுவாக திரைக்கு கொண்டு வருவதற்கு வரைக்கும் தான் நான் அதை பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அதை பார்க்குற பழக்கம் இல்லை. அது தேட்டரில் என்னவாக இருக்கோ, அது ப்ரெஸ்ஸோவில் கூட போய் நிற்கிறது இல்லை, அந்த பழக்கம் இல்லைன்னு வச்சுங்களேன். எனக்கு அதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இந்த நல்ல நேரத்தில் அதை பற்றி பேச வேணான்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இந்த திரைப்படத்திற்கு முதல் முறையாக நான் மாறி கூட 2-3 இடத்துக்கு வெளியில் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல இங்கே நீங்கள் ப்ரெஸ்ஸோ இங்கே பார்க்கும்போதும் கூப்பிட்டாரு. இல்லை சார் நான் வரல சார், நான் இங்கெல்லாம் வர்றத ஐடியாவில் இல்லை, பொதுவாக போக மாட்டேன் நான் அப்படின்னு. அப்புறம் மறாத நாள் திருநெல்வேலி, தூத்துக்குடி இங்கெல்லாம் போயிருந்தார். அப்போ போயிருக்கும் பொழுது அப்பவும் நான் போகலை, அவர் டீம் மட்டும்தான் போயிருந்தாங்க. அந்த டீம் போயிருக்கும்போது மாரியை பார்த்து தொடர்ச்சியாக சில கேள்விகள் வந்துக்கிட்டே இருந்தது. அதை நான் செய்தி ஊடகங்களில் பார்த்துட்ருக்கேன். அது முடிஞ்சு மறாத நாள் மதுரைக்கு வந்துட்டு, மதுரையில் நான் இருந்தேன். என்னை கூப்பிட்டுட்டு தேட்டருக்கு போனாங்க. சரி நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களேன்னு தேட்டருக்கு போனேன். அப்போ மாறி கூப்பிட்டாரு, சார்ப்பா நீங்கள் நாளைக்கு சேலம் மற்ற ஊர்களுக்கு போகிறோம், நீங்கள் வாங்கன்னார். நான் வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்கள் மாறி என்கின்ற இயக்குனருக்கு கொடுத்த ஒரு நெருக்கடி தான் எனக்கு நான் அவரோடு போகணும்னு தோணுச்சு. சரி நம்ம போய் பக்கத்தில் உட்காருவோம், என்ன வகையான தாக்குதல்கள் வருது அதை நம்ம சமாளிப்போம் அப்படின்னு தான் போனேன் நான். ஆனால் நான் வந்த இடத்துல அது நடக்கலை. நடந்திருந்தால் நிச்சயமாக நான் அந்த இடத்துல மாறி பாதுகாத்திருப்பேன், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு என்னென்னா, அந்த பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப மாறிக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க, நீங்கள் சமூகத்துக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றாங்க. இது எவ்வளவு அபத்தமான ஒரு கேள்வியாக இருந்ததுன்னு நான் பார்த்தேன். நான் கண்ணுக்கு தெரியாத சாமி, இல்லாத பேய், இது ரெண்டை பற்றியும் இங்கே நிறைய சினிமா வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. சாமி யாரும் பார்த்ததும் கிடையாது, அதை பற்றி படம் எடுத்தால் கொண்டாடுறாங்க. பேய் அது இல்லவே இல்லை. ஏன்னா பேயை விட மனுஷன் ரொம்ப மோசம்னு நான் நினைக்கிறது. பேய் எந்த பேயினாலும் எந்த தொந்தரவும் கிடையாது. ஏன்னா பேய் பார்த்தீங்கன்னாங்க அதுவே ரொம்ப பயந்தது தான். ஏன்னா அது பகலில் வரவே வராது. நீங்கள் எந்த திரைப்படத்துலையும் பகலில் அது இரவில் மட்டும்தான் வரும். அதுவே ரொம்ப பயந்தது. அது பகலில் போனால் ஆள்கள் நிறையா இருப்பாங்கன்னு இவனுக்கு பயந்துட்டு ஓடிடும். இது ரெண்டை பற்றியும் படம் எடுக்கலாம். ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய சாதி, அது ஏற்படுத்துகிற தீமைகள், அதனால் ஏற்பட்ட வலிகள், கொடுமைகளை ஒருத்தன் படம் எடுக்கக்கூடாதுன்ற கேள்வியை முன்வைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப அபத்தமாக இருக்குது. அவர் ஒரு படம் எடுக்கிறார், அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். அந்த கருத்துக்கு உங்கள்கிட்ட எதிர்கருத்து இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள். எடுக்கக்கூடாது, ஏன் எடுக்கிறீங்கன்ற கேள்வி ரொம்ப ஆபத்தானதாக நான் பார்க்குறேன். நான் இப்போது மாரியுடைய படங்கள், ரஞ்சித்துடைய படங்களை பொதுவெளியில் அரசியல் சார்ந்தவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க, அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கிறதா பார்க்குறேன் நான். ஒன்று ரொம்ப நாளாக அடிச்சிட்டோம், அப்படியே அடி வாங்கிட்டே இருக்க வேண்டிய என்ன, திடீர்னு என்ன உங்களுக்கு எங்கேருந்துடா வருது இந்த தைரியம் அப்படின்ற கேள்வியாக இருக்கலாம். இல்லை நடந்தது நடந்து போச்சு, அதெல்லாம் ஏன் வெளியில் சொல்கிறேன், நாங்கள்லாம் பெரிய மனுஷனாகவே வாழ்ந்துட்டோம் இங்கே அப்படின்ற எண்ணமாகவும் இருக்கலாம். அது அரசியல் சார்ந்தவர்கள், அந்த அமைப்பு சார்ந்தவர்கள் சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கிறதா பார்க்குறேன். ஆனால் திரைத்துறையிலிருந்து வருகிற எதிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் ரொம்ப அபத்தமாக பார்க்குறேன். அதில் ஒரு இயக்குனர் ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில்
இந்த திரைப்படத்தை பற்றி பேசும்போது ஒரு பாடல் பாடி காமிக்கிறார். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கேவலமாகவும் குரூரமாகவும் பைசன் பைசன் பைசன், அது ஒரு பாய்சன். அந்த குரலே நாராசமாக இருக்குது. அதில் இது வேறு. நான் கேட்குறேன், உங்ககிட்ட உண்மையிலே கருத்து இருந்ததுன்னா, அவர் ஒரு கருத்து வச்சுருக்காரு, அந்த மீடியாவை ஆர்ட்டாக அவர் எடுத்துகிட்டு வந்து அதன் மூலமாக ஒரு அரசியல் சொல்கிறார். உங்ககிட்ட கருத்து இருந்ததுன்னா நீயும் அதை ஆர்ட்டில் எடுத்துகிட்டு வர வேண்டியதானே? அப்படி தானே நீ சண்டை போடணும். அதை விட்டுவிட்டு ஒருத்தன் ஏன் எடுக்கிறான்ற கேள்வியை வந்து அவதூறு சொல்லக்கூடாது. அவர் சினிமாவின் மூலமாக ஒரு அரசியலை சொல்கிறாருன்னா நீயும் சினிமாவின் மூலமாக பதில் சொல்லு. அதுக்கு உங்ககிட்ட திராணி இல்லை, அதுக்கு உங்ககிட்ட வழி இல்லை, அந்த ஆட்பாமை உன்னால் பயன்படுத்த முடியலைன்னா அவதூறு சொல்லாத, கேவலப்படுத்தாத, குறை சொல்லாத. அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. அதனால தான் நான் மாறி கூட இந்த விழாவுக்கும் கூட, ஏன்னா இதுக்கப்புறம் பைசனுக்காக இன்னொரு விழா நடக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியல, நான் அங்கே இருப்பேனான்னு தெரியல. அதனால நான் இங்கே வரணும்னு வந்து உங்ககிட்ட சந்தித்து பேசணும்னு நினச்சேன். ஒரு நல்ல திரைப்படம் என்பது வந்து தனக்கான ஆட்களை சேர்த்துக்கிறோம். அது எனக்கும் அமைஞ்சிருக்கு, ரஞ்சித்துக்கும் அமைஞ்சிருக்கு, இன்னும் திரைத்துறையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த எல்லா இயக்குநர்களுக்கும். அப்படி பைசன் வந்து அமைச்சிக்கிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் இது வந்து மாறி என்ற அந்த கேப்டன் வந்து அதுக்கான ஆட்களை சரியாக தேர்ந்தெடுத்ததாக தான் நான் பார்க்குறேன். நான் இப்போ துருவ அந்த கேரக்டர்லேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்டை மைண்டில் வச்சு பார்க்கவே முடியாது. அப்பாவை வந்து பசுபதியை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியலை. வாத்தியார் கேரக்டருக்கு மதனை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியலை. ஒளிப்பதிவுக்கு எழில் இல்லைன்னா யார் சிறப்பாக செஞ்சுருப்பா அப்படின்ற கேள்வி வருது. மியூசிக்கு நிவாஸ் இல்லைன்னா வேறு யார் பழைய மியூசிக் டைரக்டரான, இப்படி அது தனக்கான ஒரு நல்ல திரைப்படம் தனக்கானதை சேர்த்துக்கிறது அப்படின்னு தான் நான் உணர்றேன். நான் பொதுவாக ஒரு நல்ல திரைப்படங்களை பார்க்கும் பொழுது நம்ம பாராட்டுவோம். ஆனால் பாராட்டுகிற எல்லோரோடும் பயணிப்போமா அப்படின்னா அது வாய்ப்பு குறைவு தான். ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு ஒரு 3 பேரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்துருச்சு. என்னோடய டைரக்ஷனில் வந்து கேமராமேன் எழிலோடையும் மியூசிக் டைரக்டர் நிவாஸோடையும் திலீப் சுப்பராயனோடையும் சேர்ந்து ஒரு படம் பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன். இப்போ திலீப் பேசும்போது இங்கே சொன்னார், அவர் தான் அந்த மீசையெல்லாம் வச்சு அந்த பக்கம் லால் சாரோட தம்பியாக நடிச்சிருந்தது. அவர் அடிக்கிற காட்சி, அவர் ஃபைட் மாஸ்டர், அவருக்கு தெரியும்ல, அவர் பல பேரை பார்த்துருப்பார். அவர் வந்து நின்றுட்டு ஒரு நிறைய மாறி சொன்னாப்புல, இங்கே கட்டை இருக்குது, இந்த இருக்குது சார் கட்டை, இதை எடுத்துடுங்க. ஏங்க கட்டையை கரெக்டாக வைங்க, எந்த கட்டைங்கன்னு. இல்லை சார் டம்மி தான் சார்னாரு. இல்லைங்க நீங்கள் சொல்கிறீங்க, டேர்ன் பண்ணி நிற்கிறேன், நான் திரும்பி எடுக்கிறது எந்த கட்டைன்னு எனக்கு வைக்கிற இடத்த காட்டுங்க, வேறு கட்டை நீங்கள் ஒரிஜினல் கட்டையை எடுத்துங்க. அல்ல சார் அதெல்லாம் சமாளிச்சிடலாம் சார். இல்லைங்க உங்களுக்கு என்னையே தெரியாது, அதனால சொல்கிறேன், நான் எடுத்து வேகமாக பார்த்துக்கலாம் சார். டம்மி தான், ஆனால் கரெக்டாக டம்மியை நானே எடுத்து வச்சுக்கிட்டேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் கொஞ்சம் சார் டைரக்டருக்கு டென்ஷனாக இருந்தாங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் மாற்றி விட்டுருவாங்கல்லன்னு, அதனால் திரும்ப ஒரு தடவை பார்த்துக்கிட்டேன் கட்டையை. நான் கட்டையை எடுத்து அடித்தா ஷார்ட் நல்லா வந்திருக்கு. மாறி சிரிச்சுட்டு மாறிட்டு அது மாதிரி சொல்கிறாப்புல, சார் எல்லாரையும் படுத்திட்டாப்புல சார் இந்த மாஸ்டர், விடாதீங்க சார். நான் வந்து திலீப்பே பார்க்குறேன் தான், அப்படியே இருக்காப்புல, கண்ணு லேசாக கலங்கியிருக்கு. ஆனால் என்னடா இவ்வளோ பேர் முன்னாடி திலீப் நீங்கள் சொன்னதுனால தான் நான் சொல்கிறேன், இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டேன். அப்படியே நிற்கிறாப்புல தான் இவர். ஒன்று அது ஒரு சின்ன மிஸ் ஆயிடுச்சு சார், ஒரு 1 மோர் போகலாம் சார் அப்படின்னா ஒரு 1 மோர் போகலான்னு ஒன்று. நான் ஏங்க வேணாங்கன்னு. இப்போது முதல்ல இருந்த திலீப்போட கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இல்லை நான் கேட்டேன், இல்லை திலீப் நான் வேணா சும்மா சீட் பண்ணவான்னு. பரவாயில்ல சார் அடிங்க சார். அது ரொம்ப நான் சொல்லி மாறிட்ட மாதிரி, எதாக இருந்தாலும் இதிலே முடிச்சிருங்க, 3ஆவதுலாம் போனால் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு அப்படி நடந்தது. மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டு பக்கத்தில் நின்று இப்படி பார்க்குறாங்க எல்லாரும்.
எல்லாருக்குமே இவர் அந்த ஷாட்டு முடிஞ்சிருச்சு, திரும்ப மாறி கூப்பிட்டு அங்கே பாருங்கள் அசிஸ்டன்ட் பூரா எப்படி சிரிக்கிறாங்க பாருங்கள் உள்ளுக்குள்ளே அப்படின்னு பூரா மறைஞ்சு சிரிச்சிட்டு இருக்கான். ஏன்னா இந்த படத்தில் நிறைய ஃபைட் சீக்வன்ஸாக இருந்திருக்கு, வச்சு செஞ்சுருக்காப்புல அவர். அதனால் ஆனால் அதுக்கு பதிலுக்கு திலீப் என்னை ஒன்று வச்சு பண்ணிட்டாரு. அந்த பாம் அது வெடிச்சது இருக்கு இல்லையா, என் பக்கத்தில் இப்படி தான் வெடிச்சிச்சு. ஆமாம், திலீப் பார்த்த வேலை தான் அது. ரொம்ப நல்லா கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாப்புல. ஆனால் அது வெடித்த உடனே திரும்ப உள்ள பாய்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க, ரொம்ப சேவ் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். எழில் கேமராமேனு, எழில் ரொம்ப தன்மையாகவும் இதாக பேச. நான் இந்த அறிமுக விழாவில், இசை வெளியீட்டு விழாவை அறிமுக விழா நம்ம நடத்தினோம் இல்லையா, அதில் நான் சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சும்மா ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் நடிச்சிருக்கோன்றதுக்காக இந்த வாசிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. என் மனதுக்கு தோன்றதைத்தான் நான் சொல்லுவேன். அப்படி தோன்றதான் சொன்னேன். அன்றைக்கி நான் சொன்னது, பசுபதி சார் உங்களை நான் ரசித்தேன் இந்த படத்தில்னு சொன்னேன் நான். இன்றைக்கு அதைத்தான் மக்கள் பூரா சொல்கிறாங்க. துருவை சொல்லும்போது சொன்னேன் நான் சேதுல விக்ரமை பார்த்தது கூட அது போலவே ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி. அந்த அங்கீகாரம் தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கிடச்சிருக்கு துருவனுக்கு. அதனால் நிச்சயமாக துருவுடைய உழைப்பு ஈடு செய்ய முடியாதது. அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கான் துரு, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. கேமராமேனும் அதே தான், நான் மியூசிக் டைரக்டருக்கும் அதே தான். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நான் இதெல்லாம் சொன்னேன் நான். ஏன்னா இந்த படத்தை சத்தம் இல்லாமல் இசை இல்லாமல் பார்த்தேன், அப்புறம் இசையோடு பார்த்தேன் நான். இசையோட திரையரங்கில் தான் பார்க்குறேன். ஆனால் அந்த இசை வெளியீட்டு விழாவில் மியூசிக் டைரக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து சொன்னேன் நான். இது எல்லாமே ஒரு பெரிய பில்லராக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் நான் அந்த விழாவில் சொல்லும்போதும் அப்ளாஸ் கம்பெனியை பற்றி நிறைய சொல்லிட்டேன் நான், ரொம்ப சரியாக நடந்துக்கிட்டாங்கன்னு. அது நீலம் ப்ரொடக்ஷன் ரிலீஸ் ஆனது பிறகு வெற்றி தோல்வியை விட இந்த சமூகம் இதை எப்படி புரிந்து கொள்கிறது, இந்த சமூகம் இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப நான் ஒரு காஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு முத்திர குத்துனாங்க. ரஞ்சித் ஒரு சாதி வெறியன், ரஞ்சித் ஒரு காஸ்டிஸ். என்னைக்காவது ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய சாதியை பற்றி பெருமிதமாக, நான் இந்த சாதியிலேருந்து வந்தவன், நான் இவ்வளோ வெறி பிடிச்சேன், நான் 10 பேரை வெட்டுவேன், என் படத்தில் நான் வெட்டினா மாரில் தான் வெட்டுவேன், முதுகில் என்னைக்காவது என் படத்தில் ஏதோ ஒரு டைலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க? கிடையவே கிடையாது. எந்த சாதியை மிக மோசமாக என்னை விட கீழானது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே விமர்சித்திருக்கேன்? எந்த மனிதர்களை நான் மோசமாக சித்தரிச்சிருக்கேன் என்னோடய திரைப்படங்களில்? என்னோடய திரைப்படங்களில் பெண்ணியத்தையும் பெண்களையும் மற்ற என்ன சொல்கிறது நிறைய ஸ்டீரியோடைபிக் இமேஜை உடைச்சிருக்கிறோம். ஒரு ஈக்குவாலிட்டியை பேணுகிற, ஈக்குவாலிட்டியை விரும்புகிற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பெரிய கனவு இருக்குது எனக்கு. ஸோ அந்த கனவின் அடிப்படையில் தான் அந்த திரைப்படத்தை உருவாக்குறோம். ஸோ அப்படி நான் பார்த்தவன் தான் மாரி செல்வராஜுடைய பரியேறும் பெருமாள். எனக்கு உண்மையிலே பரியேறும் பெருமாளை நான் பண்ண வேண்டிய திரைப்படமாக இல்லை, அதுவாக சேர்ந்தது. நான் அது படம் பண்ணேன். அந்த படம் ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனை க்ரியேட் ஆச்சு. அந்த டிஸ்கஷன் க்ரியேட் ஆனோடனே என்ன இங்கே நடந்ததுன்னா, திடீர்னு என்ன நடந்துச்சுன்னா மாரி செல்வராஜ் மொழி வேறு, ரஞ்சித்தோட மொழி வேறு. உடனே 2 மொழியை 2 பார்வையை உருவாக்குறது. அண்ட் இந்த படத்தில் எப்படி இது பேசியிருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறது. பட் ஆனால் என்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னா, ஒரு குரல் இருக்கிற இடத்துல இன்னொரு குரல் ஓப்பன் ஆச்சு. அது ரொம்ப எனக்கு கொஞ்சம் பாரம் குறைஞ்சிது. பரவாயில்ல, ஒருத்தனை திட்டுறதுல இன்னொருத்தர் திட்டு வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் வெற்றி சார் ஒரு படம் எடுத்துட்டாரு, அசுரன் சொல்லிட்டு. ஸோ 3 பேரை திட்டமாக மாறிடுச்சு. பயங்கரமாக இருந்தது. எப்பவுமே என் ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும் திட்டுற இடத்துல. அப்புறம் மாரி செல்வராஜ் ஃபோட்டோ வந்தது. அப்புறம் கூட பார்த்தா வெற்றி சார் நின்ட்டார். 3 ஃபோட்டோ எங்கே பார்த்தாலும். அந்த 3 ஃபோட்டோவை இப்போ வரைக்கும் திட்டிட்டு இருப்பாங்க. இப்போ காந்தாரா, இப்போ எப்பவுமே பெரிய படங்கள் வெற்றி அடைஞ்ச உடனே தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு தமிழ் சினிமாவை அழைத்த 3 இயக்குநர்கள் ஃபோட்டோ வந்துடும். ஏன்னா 300 படம் எடுக்கிறாங்க தமிழ் சினிமாவில் ஒரு வருஷத்துக்கு. எவ்வளோ 300-400 படங்கள் எடுக்கிறாங்க. நான் ஒரு படம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இயக்குறேன். ஓகேவா? மாரி செல்வராஜ் இது வரைக்கும் 5 படம் தான் இயக்கியிருக்கிறான். வெற்றி சார் ஒரு 7 படம் அவரும் அந்த மாதிரி தான் இயக்கியிருக்காருன்னு வச்சிங்களேன். அவரும் 3 வருஷத்துக்கு ஒரு படம் தான் இயக்குறாரு. ஆனால் கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்தில் 600 படங்கள் வந்திருக்கும். 600 படங்களில் எத்தனை இயக்குநர்கள் இயக்கியிருப்பாங்க? அத்தனை இயக்குநர்களுக்கு இந்த தமிழ் சினிமாவை உயர்த்துவதற்கு அவங்களுக்கு எந்த பங்குமே கிடையாதா? அத்தனை தமிழ் சினிமா இயக்குநர்களும் இங்கே யார் அவங்க படமே பண்ணலையா?
அப்போ அவங்க தமிழ் சினிமாவை ஏன் உயர்த்துவதற்காக எந்த படமும் இயக்கலையா? அப்போ வந்து ஒரு படம் வெற்றி அடைஞ்சவொடனே வந்து தமிழ் சினிமா சீரழித்தவர்கள் 3 பேர்னா மொத்தமே 10 வருஷத்துல நான் 7 படம் தான் எடுத்துருக்கிறேன். அந்த 7 படத்தில் தமிழ் சினிமா சீரழிஞ்சிச்சா? அப்போ மற்ற இயக்குனர்கள் என்ன பண்ணுறாங்க? இல்லை நீங்கள் தமிழ் ரசிகர்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கிருந்து மற்ற என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஓட வைக்கலாம்ல எல்லா படத்தையும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த நரேட்டிவ் வந்து உடனே செட் பண்ணுறது. இன்னொன்று ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையை பிரயோகம் பயன்படுத்துகிறாங்க, அமுக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளோ மோசமான ஒரு வார்த்தை! இந்த இந்திய சமூகத்தில் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் என்னுடைய சகோதரன் இன்னைக்கு வந்து தீபாவளி கொண்டாட்டு இருக்கிற ஒரு சமயத்தில் வந்து ஒரு ஊரில் வந்து அவ்வளோ பேர் அடிச்சு வச்சிருக்காங்க. உங்கள் கண்ணை திறந்து பார்க்க மாட்டீங்களான்னு நான் கேட்குறேன். எல்லாரும் தீபாவளிக்கு ஊருக்கு தானே போனீங்க. உங்கள் ஊரில் பக்கத்தில் வந்து நீங்கள் பிரிஞ்சிருக்க கேஸ்டால் பிரிஞ்சிருக்கிற 2 பிரிவை நீங்கள் பார்க்கவே இல்லையா? இது எப்போ நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுங்களேன். உங்ககிட்ட என்ன பதில் இருக்குது? வேற ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த கேள்விக்கான பதிலை தேடுவதற்காக முயற்சி தான் எங்களோட சினிமா. அந்த சினிமா அப்படி முயற்சிக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, மக்களிடம் விலகி எடுக்கிற ஒரு சினிமா எடுக்கிறோம்னா இல்லை. ஒவ்வொரு முறையும் மக்களை நெருங்க ட்ரை பண்ணுறோம், மக்களுக்கு பிடித்த ஒரு சினிமாவை இயக்க ட்ரை பண்ணுறோம், மக்களை எஜுகேட் பண்ணுற படங்களை இயக்க ட்ரை பண்ணுறோம், ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். இல்லை சில தோல்விகள் வரலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், உண்மையில் ரொம்ப சந்தோஷம். மாறி தொடர்ந்து வெற்றி படங்களை எடுத்துகிட்டு இருக்கிறான், தொடர்ந்து மக்களுக்கான ரொம்ப நெருக்கமான சினிமாவை எடுத்துகிட்டு இருக்கிறார். இது சாதாரண விஷயமே கிடையாது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆக்சுவலி ஒரு ஆச்சரியத்தை தமிழ் சினிமாவில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் மாறி. உண்மையிலே இவ்வளவு வெறுப்புணர்களுக்கு அப்புறம், இவ்வளவு வெறுப்பை கொட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து திடீர்னு வந்து இப்போல்லாம் வந்து படம் வரதுக்கு முன்னாடியே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இந்த படங்கள்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, இந்த படங்களை போகாதீங்க, இந்த படங்களில் ஜாதி பேசுவாங்க. இப்போ உண்மையிலே வந்து சார் இருக்கார்ல, ஒரு 5 ஸ்டார் செந்தில் சார் எல்லாரும் ஜாதி படங்கன்னு சொல்கிறாங்க சார், எல்லாரும் ஜாதின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படம் ஸ்போர்ட்ஸ் படம் தானே சார். அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த படம் ஸ்போர்ட்ஸு ரொம்ப முதன்மையாக வச்சு பேசியிருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக வரத்துக்கு ஒரு பையனுக்கு அவனுடைய சமூகத்தில் இருக்கிற இந்த பிரிவினைவாதம் எவ்வளவு அவனை அழுத்துது, அதிலிருந்து அவன் வெளியேற எவ்வளோ துடிக்கிறான். ஆனால் மாறி வந்து ரொம்ப கவனமாக ஒரு சந்தானராஜை உருவாக்குறான். அவர் பேர் சந்தானராஜை உருவாக்கியிருக்கிறான். அந்த கந்தசாமி கேரக்டர் ரொம்ப பயங்கரமாக வேலிடாக வந்து ரொம்ப கவனமாக கையாண்டிருக்கிறான். எந்த விதத்திலும் இந்த பொது சமூகத்திலிருந்து வேறுபட்டு விடக்கூடாது, எந்த விதத்திலும் மிக மோசமாக மக்களை பிரித்தாள்கிற ஒரு சினிமாவை எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையும் அன்பும் இருக்குது. அந்த அன்பு தான் ஈக்குவாலிட்டி. அந்த ஈக்குவாலிட்டியை கோருவது எப்படி வந்து இன்னொரு மனிதனை எதிர்ப்பதாக மாறும். ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசுறதுனாலே இன்னொரு மனிதனை எதிர்ப்பது கிடையாது. இன்னொரு மனிதன் எப்படி வெறுப்பாக பார்க்க முடியும்? அப்படி வெறுப்பாக பார்த்தா நீ என்னை வெறுப்பாக பார்க்குற மாதிரி வந்து நானும் ஒரு உன்ன மாதிரி நானும் ஒரு மாதிரி மாறிடும்ல. அன்பு மட்டும்தான் இங்கே பிரதானம். எப்படியாவது நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும், எப்படியாவது இந்த சினிமாக்கள் மூலமாக இருக்கிற வெறுப்பை வந்து அழிக்கணும், அழித்து மாற்றணும் அப்படின்ற முயற்சி தான் இது. ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அதிகப்படியான வெறுப்பு அப்படியே கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, மாறி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக எழுதாங்க, இந்த படம் பார்க்கக்கூடாது, இந்த படம் யாரும் போகாதீங்க, இது ரொம்ப தப்பான படம், டியூடுக்கு போங்க, டியூடுக்கு போடான்னாங்க. டியூட் டைரக்டர் வச்சு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணார் அவர். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அண்ட் தென் கமர்ஷியல் சினிமா அப்படின்ற ஒரு திரைப்படமும் சரி, இல்லை வந்து இங்கே வந்து சமூக நோக்கில் ஒரு சோசியலாக ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணோம், அதே நேரத்தில் மக்கள் கூட நெருங்குற சினிமாவும் சரி, இன்றைக்கி வந்து பலதரப்பட்ட இளைஞர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே தமிழ் சினிமாவுடைய போக்கு டெஃபினட்டாக மாறி இருக்குது. இது நிச்சயமாக ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல இடத்துக்கு போகும்னு நான் நம்புகிறேன். நான் நீங்கள் விரும்புகிற இதே வந்து இந்தியாவே வியக்கக்கூடிய பல 100 கோடிகளை எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நம்முடைய தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. டெஃபினட்டாக அச்சீவ் பண்ணுவாங்க. அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நம்ம வந்து திரைமொழியில் நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். இந்தியா லெவலில், வேர்ல்டு லெவலில் தமிழ் சினிமாவுடைய போக்கு, தமிழ் சினிமாவுடைய இயக்குநர்கள், தமிழ் சினிமாவுடைய அந்த மொழி, அந்த ஃபிலிமை வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ ரஞ்சித் அண்ணா என்னோட என்ன சொல்கிறது, அவங்க என்ன மாதிரி கிடையாது. அவர் வேறு மாதிரினா எப்படின்னா, நான் கொஞ்சம் பயப்படுவேன், ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் பயப்படுவேன், அவர் பயப்பட மாட்டார். நான் யாருக்கு பயப்படுவேன் அப்படின்னா, ரொம்ப என்ன சொல்கிறதுனா, எனக்கு மக்களோட நான் இன்க்ளூசிவாக பாலிடிக்ஸ் பேசுகிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னோட பயங்கர சுமை, என்னோட வெயிட் என் தலையிலுக்கு வெயிட் அதிகம். அது யாராவது ஒருத்தங்க தாங்கி பிடிச்சாதான் என்னால் அதை ரன் பண்ணவே முடியும்.
அதனால் நான் எங்கிட்ட இருக்க கதைகளோட கணமே ஒரு காரணமாக இருக்கலாம் என்னோட இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸுக்கு. ஏன்னா அந்த கணங்க எல்லாமே இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணலாம் நடக்கவே நடக்காது. அதை இனியா சுமந்து கொண்டு போகவே முடியாது. ரஞ்சித் அண்ணா வந்து அப்படி ஒரு ஆள். ஆனால் அவர் அவ்வளோ கோபமாக, அவ்வளோ என்ன சொல்கிறது, தான் நம்பக்கூடிய அரசியலை, தான் நம்பக்கூடிய விஷயங்களை காத்திரமாக பேசினா கூட வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆட்களை நேசிப்பார். மாரி செல்வராஜை வந்து அவர் நேசித்த விதம் எனக்கு தெரியும். ராம் சாருக்கும் எனக்கும் ஒரு அப்பா பையன் உறவு இருக்குன்னா, எனக்கு கிடைச்ச ஒரு அண்ணன் அப்படின்னா அது ரஞ்சித் அண்ணா. அந்த அண்ணன் தம்பி உறவு வந்து இந்த படத்தோட வெற்றியை நான் எப்படி பார்க்குறேன்னா, பரியேறும் பெருமாள்னு ஒன்று நாங்கள் ஆரம்பித்து ரெண்டு பேரும் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகி திருப்பி ரெண்டு பேரும் இதே சந்தோஷத்தோட, இதே சிரிப்போட, இதே முத்தங்களோட திருப்பி ஒரு மேடையை பகிர்ந்து திருப்பி ரெண்டு பேரும் சக்ஸஸ் கொடுத்து ஹிட்டு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கோம் அப்படின்னா எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒன்று அந்த லவ் மட்டும்தான். இந்த பெரும் உழைப்பையும் வந்து நான் வந்து செய்வதற்கு ஊக்கமாக இருந்ததுக்கான காரணம் ரஞ்சித் அண்ணா இருக்காரு. ரஞ்சித் அண்ணா நம்புகிறாரு, அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறது, அவர்கிட்ட போய் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு. நான் ராம்சாருக்கு அப்புறம் நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே ஆள் ரஞ்சித் அண்ணா கிட்ட தான். ராம்சார்ட்ட எப்போவுமே 24 மணி நேரம் நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி ரஞ்சித் அண்ணாட்ட நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட ஆரம்பித்தேன். இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆனது தான் மாரி செல்வராஜ். அப்படி ஒரு நல்ல பேர் வாங்கிக்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பரியேறும் பெருமாளுக்கு லவ்யூ சொன்னார், இந்த படத்துக்கும் லவ்யூ சொன்னார், என்னுடைய எல்லா படத்துக்கும் சொல்லுவார், என்னை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவார். அந்த அன்பை பாதுகாப்பதற்காகவே நான் தொடர்ந்து எங்கிட்ட இருக்க சில விஷயங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிண்ணா. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது சரியாக முடிஞ்சிடுமான்னு ஒரு பயம் இருந்துச்சு. நம்ம பரியேறும் பெருமாளுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றோம். இது வந்து இது நீளத்துக்கும் உங்களுக்கும் எனக்கும் இல்லை நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும் இது ஒரு முக்கியமான படமாகவும் நம்மளோட ஆகச்சிறந்த படமாகவும் இது இருக்குன்னு ஆசைப்பட்டேன். அது ஒவ்வொரு நாளும் பெரிய பயத்தை கொடுத்துச்சு, பதட்டத்தை கொடுத்துச்சு. எப்படி பெரிய இப்போ துருவுக்கு முன்னாடி விக்ரம் சார் அப்படிங்கிற ஒன்று வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி எனக்கு முன்னாடி எப்போவுமே ரஞ்சித் அண்ணா, ராம் சார்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். இவன் நம்பிக்கை நம்ம காப்பாற்றுவோமான்னு சொல்லி. இந்த படத்தோட வெற்றியை நான் எப்படி பார்க்குறேன்னா, முழுக்க நான் ரெண்டு பேருமே இன்றைக்கி பக்கத்தில் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது, எங்களை விளையாட வைத்த சந்தோஷமாக உங்கள் முன்னாடி சிரிக்க வச்ச வெற்றி தான் இருந்தால் பார்க்குறாங்க. ரெண்டு பேருமே மை மறந்து இருக்கோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த தமிழ் மக்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்தோஷம் முழுக்க தமிழ் மக்களால் கொடுக்கப்பட்டது. ரெண்டு பேரை பற்றி நீங்கள் கான்ஃப்ளிக்டாக பேசிகிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த ரெண்டு பேரை சந்தோஷமாக வச்சுக்கிறதும் மட்டும் தமிழ் மக்கள் தான். இந்த ரெண்டு பேரை மட்டும் மாரி செல்வராஜ், ரஞ்சித் மாரி செல்வராஜ் பேசிகிட்டே இருப்பீங்க. ஆனால் எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த நேசிப்புக்காக தொடர்ந்து உண்மையாக இருக்கணும் ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறோம். ரெண்டு பேரும் அதுக்கான வேலை செஞ்சுட்டே இருக்கோம். ரஞ்சித் அண்ணா லவ் யூ. ரொம்ப இந்த என்ன சொல்கிறது, நான் நீளத்துக்கு வந்து திருப்பியும் படம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? அது நீங்கள் கேட்கணும் அவசியமே இல்லை. போர் அடித்தா கூட நான் நீளத்துக்கு படம் பண்ணுவேன். படமே இல்லாதப்ப தெரியும் அமைதியாக இருப்பேன்ல. எனக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் போது நீளம் எனக்கு கூப்பிட்டு படம் கொடுக்கணும். அப்புறம் அப்ளாஸ், சமீர் நாயர் அதே மாதிரி தான். ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பேசுவாங்க எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க என்னை லவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 10 பேர் வருவாங்க பாம்பேலேருந்து. என் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. என் கூட ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணாங்க, நைட்டு தங்கினாங்க. இனி பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் தேங்க்யூ சொல்லுவேன். இனி ரொம்ப நேசித்தாங்க. இப்போ வரைக்கும் சமீர் நாயர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பார். ஒவ்வொரு ரிவ்யூவையும் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பார். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு என்ன ரிப்ளை பண்ணுன்னு தெரியாது. நான் ஒரு இதயத்தை அனுப்பிக்கிட்டே இருப்பேன். அந்த இதயமே அவருக்கு போதுமானதாக இருந்துச்சு. அப்ளாஸ் டீமுக்கு ரொம்ப நன்றி. மாரி செல்வராஜை ரொம்ப நம்பினதுக்கு, எனக்கு நான் கேட்ட எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் லிரிக் ரைட்டர் இல்லை, அறிவு பாட்டு எழுதியிருக்கான். நானும் அறிவு சேர்ந்து எழுதணும். அறிவு ரொம்ப நன்றி. அறிவு வேடனுக்கு நன்றி. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே நான் கூப்பிட்டோன்னே வந்து பாடி கொடுத்தாங்க. மற்ற என்னோட பாடகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நான் நிறையா அவங்க கிட்டத்தட்ட நிவாசம் நானும் சேர்ந்து அவங்க மாற்றி பாட வச்சோம். எல்லா பாடகர்களுக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் லிரிக் எழுதுக்கு மெயின் காரணம் வந்து யுகபாரதி அண்ணா தான். அது சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாருமே இல்லை, எல்லா வேலையும் நீயே பார்த்தா எப்படான்னு கேட்குறாங்க நிறைய பேர். ஏன் மற்ற லிரிக் ரைட்டர் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. யுகபாரதி என்ன ஒன்றாலும் என்ன சொன்னார், டேய் நீ உள்ள ஆல்பம் எழுதி பாருங்க, அந்த கதையோடு சம்மந்தப்பட்டே அது இருக்கும், நீ முழு ஆல்பம் ஒன்று எழுதி பாருன்னு சொன்னார். அதுக்காக எழுதப்பட்டது தான் இந்த முழு ஆல்பமுமே. அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த பாடல் சிறப்பாக வந்ததுக்கு காரணம் யுகபாரதி அண்ணன் காரணம். யுகபாரதி அண்ணன் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. கடைசியாக பைசன் காலமாடன், இவ்வளோ நேரம் என்னோடய டீமை பற்றி நான் பேசுனதை நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிக்கணும். ரொம்ப எமோஷ்னலான ஒரு படம். இந்த படம் என்னோடய எல்லா படமும் அப்படி இருக்குன்னு சொல்லுவேன் டைலாக்கு. பட் ஆனால் இது வந்து ரொம்ப பரபரப்பான சில விஷயங்களை நம்ம வந்து துணிஞ்சு எடுக்கிறோம். சில விஷயங்கள் இது எப்படி புரிந்து கொள்ளப்படும் அப்படின்னு ஒரு நிறைய மனசுக்குள்ளே நிறைய கணக்குகள் போட்டு நிறைய பிளான் பண்ணி திட்டமிட்டு
அந்த திட்டத்துக்குள்ளே ஒரு எமோஷ்னல் வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் பைசன் காலமாடன். மனத்தி கணேசன் அப்படிங்கிற ஒருத்தரை அவரும் நானும் சேர்ந்து பலமாக விவாதித்து அவர் கூட அவர் என்னை நம்பினார். அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் எடுத்த படம். இன்றைக்கி அந்த படத்தோட ரிசல்ட்டு பார்க்கும்போது, இந்த படத்தோட ரிசல்ட்டை தாண்டி எனக்கு வர மெசேஜ், என்னை தேடி பேசுகிறவங்க, என்னை ஃபோன் பண்ணி பேசுகிறவங்க, சவுத் தமிழ்நாட்டில் கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த படத்துக்கான ஆதரவு, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏதோ நம்ம இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. அந்த நம்பிக்கை கொடுத்ததுக்கான காரணம் இந்த மக்கள் இந்த படத்தை ஏற்றுக்கொண்டது தான். நிறைய எங்கிட்ட பிள்ளைகள் இருந்திருக்கு, நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு, நான் நிறைய முரண்பட்டிருக்கேன், நிறைய விஷயங்கள். ஆனால் இது எல்லாமே என்னோடய ஆர்ட் ஃபார்ம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு தான் நான் பண்ணியிருக்கேன். அப்படி யாராவது வருத்தப்பட்டிருந்தா, யாரையாவது நான் வந்து ஹர்ட் பண்ணியிருந்தா, இந்த படத்தில் வேலை செய்யும்போது நான் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த கிட்டத்தட்ட 80 நாள், இந்த 80-90 நாள் நினைக்கிறேன். இந்த 90 நாளில் நான் என்ன வாழ்ந்தேன்னு எனக்கே தெரியாது. அது முழுக்க நான் ஆர்ட் ஃபார்மில் தான் இருந்து என்னோடய சினிமாக்குள்ளே இருந்திருக்கேன். அதை நான் மாற்றிக்க முயற்சி பண்ணுவேன். என்னோடய சினிமாவை அது என்னமோ தெரியல எனக்கு. அது நடக்கும்போது நான் அந்த சினிமாவை முழுசாக நான் தோற்றுணும் அப்படிங்கிற பயம், தோற்றக்கூடாது அப்படிங்கிற பயத்திலே நான் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அது எனக்கு ஏன் என்னை விட்டு போக மாட்டேங்குன்னு தெரில. அதனாலேயே கொஞ்சம் அதிகப்படியான வேலைகளை செய்கிறேன், கொஞ்சம் அதிகப்படியான நம்ம ஆட்கள்கிட்ட உழைப்பை வாங்க ட்ரை பண்ணுறேன், இன்னும் அதிகப்படியான நேரத்தை அவங்ககிட்ட எடுத்துக்கிறேன். நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி அவங்களும் இந்த படத்தில் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். இது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்கிட்ட இருக்க எல்லார்ட்டையுமே நான் எப்படி இருக்கேன் இந்த படத்துக்காக அதே மாதிரி நீங்களும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அது நிறைய இடத்துல முரணாக இருக்குது, நிறைய இடத்துல பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கு. ஆனால் ஃபைனலி அந்த படத்தோட ரிசல்ட் அவங்களுக்கானது தான். அவங்க அதை நம்பி என்னை உழைச்சிருக்காங்க. அப்படி நான் முரண்பட்ட, நான் வருத்தப்பட்ட, இல்லை என்ன சொல்கிறது, என் மீது வருத்தப்பட்ட நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் மட்டுமே காரணம். இந்த படத்தை தாண்டி நான் எந்த வகையிலையும் யாரையுமே பகையாக நினச்சது இல்லை, எதுவும் கிடையாது. பைசன் ஃபைனலி ரொம்ப ஒரு நல்ல அனுபவத்தை எனக்கு கொடுத்துருக்கு, ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. நான் தொடர்ந்து வேலை செய்வதற்கான ஒரு பெரிய பலத்தை கொடுத்துருக்கு. இந்த படத்தை பாராட்டி இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும், அத்தனை மக்களுக்கும், யாருனே தெரியாத மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நிச்சயமாக தொடர்ந்து நான் நல்ல படங்கள் எடுப்பேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளோ முரண் வந்தாலும், என்ன திருப்பிடலாம், என்னோடய நெரேட்டிவை மாற்றிடலாம், என்னை செட் பண்ணிடலாம்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம். அது என் ரத்தத்திலே கிடையாது. எனக்கு அதுதான் வரும்னா நான் அதை விட்டு விலகுவதற்கான வாழ்க்கை என்கிட்ட இல்லை. அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கேன், அதை பற்றியே போய் பேசுகிறேன், அதை பற்றியே பழகிட்டு இருக்கேன். அதை பற்றியே நான் உங்களுக்கு தெரியாது. இந்த படம் முடிஞ்ச அடுத்த படத்துக்கு இடையில நான் சந்திக்க போகிற பிரச்சனைகள், நான் சந்திக்கிற மனிதர்கள், அவங்க சொல்கிற கதைகள்லாம் கேட்டால் நீங்கள் வேறு எந்த படமும் எடுக்க முடியாது. நீங்கள் நினச்சிட்டீங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச உடனே திருப்பி போய் வேறு அழகாக போய் ஒரு ரூம் போட்டு எங்கேயோ கொடைக்கானலையோ ஊட்டிலையோ இல்லை வெளிநாட்டிலேயோ போய் உட்காந்து கதை எழுத அமைப்பான்னு நினைப்பீங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி இருக்காது. எங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் இடையில நாங்கள் இருப்போம்ல, இந்த இடையில இந்த தமிழ் சமூகம் எப்படி இருக்குது, இந்த இந்திய சமூகம் எப்படி இருக்குது, இது இடையில சந்திக்கிற மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க எவ்வளோ அழுறாங்க, எவ்வளோ கண்ணீர் சிந்துறாங்க, என்ன கேள்வியில் கேட்குறாங்க. நம்ம என் சட்டையை பிடிச்சி கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் எப்போ நீ படம் பண்ணுவேன், இதை என் கதையை நீ எப்போ சொல்லுவேன், உன் கதையை எப்போ சொல்லுவேன்னு சொல்லி என் சட்டையை பிடிச்சி கேட்டவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். எனக்கு ஏன்னா அவ்வளோ கதைகள் இருக்காங்க. திருப்பி நீங்கள் மறுபடியும் என்கிட்ட அந்த நெரேட்டிவை செட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நான் ரொம்ப நிலையானவனாக இருக்க விரும்புகிறேன். அது என்னோடய நிலையான தன்மையை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களோட வேண்டுகோளாகவே வச்சுக்கிறேன். திருப்பி இந்த கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க அப்படின்னா நான் அதுக்கு மௌனம் தான் பதிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி கேள்விக்கு நான் எதிர்கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன். பத்திரிகையாளர் வேண்டுகோளாகவே சொல்கிறேன், ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க கேள்வியை இனிமேல் என்னை தவிர்த்துங்க. அது என்னை ரொம்ப பாதிக்குது. மறுபடியும் சொல்கிறேன், எமோஷனலாக சொல்கிறேன். அது என்னை மட்டும் பாதிக்கல, என்னோடய வேலையை பாதிக்குது, என்னோடய நரேட்டிவை பாதிக்குது, என்னோடய சிந்தனையை பாதிக்குது. நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை அன்பு செலுத்துகிறேன். நான் உங்களை திருப்பி அதே மாதிரி கேள்வி கேட்க முடியும். அந்த கேள்வியை கேட்கக்கூடாது, உங்களுக்கு எனக்கு முரண் வந்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கூடி வாழ ஆசைப்படக்கூடிய வாழாக தான் இருக்கேன். நான் திருப்பி அந்த கேள்வியை திருப்பி என்னை கேட்டிங்க அப்படின்னா நான் இன்னும் அதிகமாக வேலை செய்வேன். ஆனால் உங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் என்னோடய கலையவோ, என்னோடய ஆர்ட் ஃபார்மையோ, என்னோடய அரசியலையோ யாராவது பிடுங்க ட்ரை பண்ணாங்கன்னா நான் மூர்க்கமாக ஃபைட் பண்ணுவேன். அந்த மூர்க்கத்தை நிச்சயமாக சொல்கிறேன், என்னோடய ஆர்டிஸ்ட்டுக்கே தெரியும், என்னோடய வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த மூர்க்கம் நானே எதிர்பார்க்காத மூர்க்கம். அது நான் அப்படி போகக்கூடாதுன்னு ரொம்ப நம்புகிறேன். நீங்கள் எல்லாரும் நேசிக்கணும் தெரியும். அதனால் தயவு செஞ்சு இந்த கேள்விகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் மாரி செல்வராஜ் படம்னா அது இருக்கும். மாரி செல்வராஜ் அதற்காக கிளம்பி வந்தவன் தான். மாரி செல்வராஜ் எடுக்கிறது சாதி படமான்னு கேட்டால் அது உங்கள் மொழி. என்னோடய மொழி மாரி செல்வராஜ் எடுப்பது சாதிய எதிர்ப்பு படம். அந்த எதிர்ப்பு படத்தை நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் இதை ஒரு திமிர்லேயே சொல்லலை, இங்கேருந்து சொல்கிறேன், எமோஷ்னலாக சொல்கிறேன். நான் எப்போவுமே என்னோடய ஆர்ட் ஃபார்மை நம்புவேன். நான் அரசியல்வாதி கிடையாது.
நான் வந்து கட்டுரையாளன் கிடையாது, நான் வந்து ஆய்வாளர் கிடையாது. நான் என் வாழ்க்கையை பணயமாக வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்க ஒருத்தன். என் வாழ்க்கையை கலையாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். என்னோடய கலைக்கு ஒரு வெறி இருக்குது, என்னோடய கலைக்கு ஒரு ஆற்றாமை இருக்குது, என் கலைக்கு ஒரு கண்ணீர் இருக்குது, என் கலைக்கு சில கேள்விகள் இருக்குது, என் கலைக்குள்ள ஒரு பயங்கரமான லவ், காதல் இருக்குது, இந்த சமூகத்தை பற்றி ஒரு காதல் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 250 படம் வருது வருஷத்துக்கு, 300 படங்கள் வருது. உங்களுக்கு கொண்டாட்டம், உங்களை குதூகலப்படுத்தக்கூடிய படங்கள் எவ்வளவோ வருது. இந்த ஒருத்தனை விட்டுருங்களேன், அவனை ஏன் போட்டு அவனையும் திருப்பி அந்த கூட்டத்தில் போய் தலை ட்ரை பண்ணுறீங்க? இனி விட்டுருங்க. நான் வந்து உங்களுக்கு பார்க்க பிடிக்கலாம்னு பரவாயில்ல, தயவு செஞ்சு நான் உருவாக்கி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட என்னோட இவ்வளோ வாழ்வியல் அனுபவத்தை நீங்கள் முடிவு செய்ய முயற்சி பண்ணாதீங்க. மற்றபடி